Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 2467. ஸோ மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பாத் இன் எ ட்ரீ. ஓகேவா? ஸோ அவங்க ஒரு ட்ரீ கொடுத்துருவாங்க. அந்த ட்ரீல எந்த பாத் வந்து மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இட்ஸ் மீடியம் டைப் ப்ராப்ளம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் இஸ் அன் அன்டைரக்டட் ட்ரீ வித் n நோட்ஸ் லேபிள்டு ஃப்ரம் 0 to n-1. ஓகேவா? அதாவது அவங்க கொடுத்துருக்க ட்ரீ ஆனது வந்து ஒரு அன்டைரக்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த ட்ரீக்கான நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து n-1 வரைக்கும் இருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ரூட்டட் அட் நோட் 0. நோட் 0லேருந்து ரூட் ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ யூ ஆர் கிவன் 2D இன்டிஜர் அரே எட்ஜஸ் அப்படின்ற ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த எட்ஜஸ் அப்படின்ற அரேயோட லென்த் வந்து n-1. ஓகேவா? ஏன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, லெட் அஸ் கன்சிடர் 10 நோட்ஸ் இருக்குன்னா, ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் அந்த நோட்ஸ் வந்து நம்ம வேல்யூ பண்ணலாம். ஓகேவா? ஒரு இண்டெக்ஸிங் மாதிரியே தான். ஸோ அந்த ஒவ்வொரு நோடும் இங்கே வந்து சைக்கிளிக் கிராஃபாக ஃபார்ம் ஆக போகிறது கிடையாது. பிகாஸ் இட் இஸ் எ ட்ரீ. ஸோ அப்போ ட்ரீன்ற பட்சத்தில் அந்த டோட்டல் லென்த்ல இருந்து ஒன்று நம்ம கம்மி பண்ணிட்டா தான் அது வந்து டோட்டல் எட்ஜஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகி ஒரு ட்ரீயை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி அந்த வழியில் நம்ம பார்க்குறப்போ, ஸோ தேர் கிவன் தட் யூஆர் கிவன் அ 2D இன்டிஜர் அரே எட்ஜஸ் ஆஃப் லென்த் வந்து n-1 கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வேற எட்ஜஸ் ஆஃப் ஐன்றது என்னன்னா, உனக்கு அந்த எட்ஜஸ் அப்படின்ற லிஸ்ட் உள்ள ஒரு சப்லிஸ்ட் இருக்கு. அந்த சப்லிஸ்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஏஐ கமா பிஐ அப்படின்னு என்னன்னா, இந்த ரெண்டு நோடும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் தேர் இஸ் அன் எட்ஜ் பிட்வீன் நோட் ஏஐ அண்ட் பிஐ இன் த ட்ரீ. ஓகேவா? அந்த ட்ரீல இருக்கக்கூடிய ஏ அப்படின்ற நோடுக்கும் பி அப்படி என்கிற நோடுக்கும் இடையே வந்து ஒரு எட்ஜ் வந்து இருக்கிறது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னால், அட் எவ்ரி நோட் ஐ தேர் இஸ் எ கேட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நோட் ஐக்கும் வந்து ஒரு கேட் அப்படின்றது இருக்கும். யூ ஆர் ஆல்சோ கிவன் அன் அரே ஆஃப் ஈவன் இண்டிஜர்ஸ் அமௌண்ட் அண்ட் வேர் அமௌண்ட் ஆஃப் ஐ அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நோடுக்கும் அவங்க வந்து ஒரு கேட் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நோடுக்கான ஒரு கரஸ்பாண்டிங் வேல்யூன்றது இருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்க -2ன்றது கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் வந்து அமௌண்ட் அப்படின்ற வேரியபிள்ல நமக்கு அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நோடுமே வந்து ஐ அப்படின்ற அந்த இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஐனா என்னன்னா, அமௌண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் நோடு அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the price need to be open the gate at a node I if amount of I is negative or the cash reward obtained on opening the gate at node I, otherwise the game goes on as follows. ஓகேவா? ஸோ அதாவது ஒவ்வொரு கேட்லயும் வந்து உனக்கு அந்த கேட்டை திறக்கிறதுக்கான ரிவார்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். பாசிட்டிவா இருந்தா ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நெகட்டிவா இருந்தா உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் குறையும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக என்னன்னா, ஸோ தி கேம் கோஸ் ஆன் அஸ் ஃபாலோஸ். இந்த மாதிரி கேம் போயிட்டு இருக்கப்போ, இனிஷியலி அலைஸ் இஸ் அட் நோட் 0 அண்ட் பாப் இஸ் அட் நோட் பாப். ஓகேவா? ஸோ அலைஸ் வந்து எப்பயுமே 0 அப்படின்ற நோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு, அண்ட் பாப்ன்றவர் வந்து அவருக்குன்ட்டு பாப் அப்படின்ற ஒரு நோட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு செகண்டுமே வந்து அலைஸ் அண்ட் பாப் ஈச் ரெண்டு பேருமே வந்து மூவ் டு அன் அட்ஜசன்ட் நோட். ஓகேவா? அட்ஜசன்ட் நோட்ல வந்து மூவ் பண்ணும். அலைஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் சம் லீஃப் நோடுக்கு நோக்கி நகருவாங்க, அண்ட் வைல் பாப் மூவ் டுவர்ட்ஸ் நோட் 0. ஸோ இங்க ஆக்சுவலி என்னன்னா, அலைஸ் வந்து லீஃப் நோட நோக்கி நகரணும். ஓகேவா? ஸோ லீஃப் நோடுன்றது வந்து ஒரு ட்ரீக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் மல்டிபிள் லீவ்ஸ் இருக்கும். ஸோ இது அலைஸ்க்கு பொறுத்த வரைக்குமே எந்த லீஃப் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றது இட்ஸ் ஆக்சுவலி அ சாய்ஸ். ஸோ பட் ஆனால் பாப் பொறுத்த வரைக்கும் ஹிஸ் டெஸ்டினேஷன் வந்து 0. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து இங்க வந்து பதிவு வச்சுக்கிறேன். ஸோ அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எவ்ரி நோட் அலாங் தட் பாத், அலைஸ் அண்ட் பாப் எய்தர் ஸ்பெண்ட் மணி டு ஓப்பன் தி கேட் அட் த நோட். ஓகேவா? or accept the reward. Note that if the gate is already open, no price will be recorded, nor will there be any cash reward. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு கேட் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க விசிட் பண்ணிட்டாங்க. ஸோ எதர் அலைஸ் வந்து விசிட் பண்ணிட்டா பாபுக்கு வந்து அந்த கேட்டுக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் அந்த அமௌண்ட் ஆனது கிடைக்காது. ஸோ இதுவே பாப் ஃபர்ஸ்டே விசிட் பண்ணிட்டாங்கன்னா அலைஸ்க்கு வந்து கிடைக்காது. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, யார் வந்து அவங்க அந்த நோடு ரீச் பண்றதுக்கான அந்த நோடுக்கான கரஸ்பாண்டிங் டைம் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த டைம்ல இந்த நோடு ரீச் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அலைஸோட டைம் வந்து வென் பாப்போட டைமை விட கம்மியாக இருந்துச்சுன்னா, அப்போ அலைஸ் தான் அந்த
என்ன சொல்றது, அந்த நோடுக்கான அமௌண்ட்டை வந்து கேரி பண்ணக்கூடியவர். ஸோ இதே வந்து பாபுடைய டைம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா, பாப் தான் அந்த நோட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து கேரி பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறது. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 பேருமே சைமல்டேனியஸா ரீச் பண்ணாங்கன்னா, தே ஷேர் த பிரைஸ் ஃபார் ஓப்பனிங் த கேட். ஓகே. இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா, இப்போ ஒரு கேட்டோடைய பிரைஸ் வந்து சி அப்படின்னு இருந்துச்சுன்னா, பாபுக்கும் அலேஷ்க்கும் வந்து பாதி பாதியா பிரிச்சு குடுத்துருவாங்க. ஓகேவா? So this is actually a condition. If Alice reaches a leaf node, she stops moving. Similarly, if Bob reaches the node 0, he stops moving. ஓகேவா? அதாவது இது நம்ம எது வரைக்கும் மூவ் பண்ணோம்னா, அலேஸ் வந்து லீஃப் நோட ரீச் பண்ணிட்டாங்கன்னா, அதோட அவன் மூவ் பண்றத ஸ்டாப் பண்ணிவிடும். அதுவே வந்து பாப் வந்து பாத்தீங்கன்னா, அவனுடைய டெஸ்டினேஷன் வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ அலேஸ்க்கு தான் வந்து மல்டிபிள் சாய்ஸஸ்ல வந்து எது பெஸ்ட் ஆஃப் இட் அப்படின்றத வந்து செக் பண்ணணும் அலேஸோடைய வேலை. பாப்க்கு வந்து சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரே சிங்கிள் டெஸ்டினேஷன் தான், எங்க 0 இருக்கோ அதை நோக்கி நகருவாங்க. ஸோ இட் ஸ்டாப்ஸ் மூவிங். நோட் தட் தீஸ் ஈவெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். நம்ம வந்து ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிக்கணும், இந்த 2 ஈவெண்ட்டும் இண்டிபெண்டன்டாக நடக்கிறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ என்னன்னா, ஐ நீட் டு ரிட்டர்ன் த மேக்ஸிமம் நெட் இன்கம். ஓகேவா? அலைஸ் கேன் ஹாவ் இஃப் டிராவல்ஸ் டுவர்ட்ஸ் ஆப்டிமல் லீஃப் நோடு. ஓகேவா? இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஸோ இந்த மாதிரி டிராவல் பண்றப்போ, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 310 அப்படின்றது வந்து, ஸோ ஆக்சுவலி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாபோடைய வேல்யூ வந்து இந்த இடத்துல நமக்கு 3 அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ 3ன்ற நோட்ல இருப்பாரு. ஸோ இந்த 3ன்ற நோட்ல இருந்து அவர் 0ன்ற டெஸ்டினேஷனை ரீச் பண்ணணும்னா, இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ இந்த -4 4 இந்த -2 எல்லாத்தையுமே வந்து அவர் கிராஸ் பண்ணி ஆவாரு. ஓகேவா? ஸோ அப்போ அவர் 3 அப்படின்ற நோட்ல இருக்கப்போ அவருடைய டைம் வந்து 0வாக இருக்கும் பாப்க்கு. ஓகேவா? ஸோ அட் இப்போ பாப்க்கு வந்து பார்த்தோமே ஆனால், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாப்க்கு வந்து பார்த்தோமே ஆனால், அட் அட் டைம் வந்து 0வா இருக்கிறப்போ அண்ட் அதே மாதிரி டைம் வந்து 1ஆக இருக்கிறப்போ, அடுத்தது வந்து அட் டைம் வந்து 2ஆக இருக்கிறப்போ, 2ஆக இருக்கிறப்போ அவர் டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆயிருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு டைமுக்கும் அவரு என்ன வேல்யூ என்ன நோட்ல இருப்பாரு அப்படின்றத சொல்ல போறேன். ஸோ இதை ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 0 அப்படின்ற டைம்ல அவர் 3 அப்படின்ற நோட்ல இருப்பாரு. அதுதான் அவருக்கு ஸ்டார்டிங்கான நோடாக இருக்கிறது. அண்ட் அடுத்தது பாப் வந்து 1 அப்படின்ற டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு ரீச் ஆயிருவாரு. அண்ட் 2ன்ற டைம்ல வந்து அவரு 0th நோட ரீச் ஆயிருவாரு. ஸோ அப்ப அது ரீச் ஆகிறப்போ அவர்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்களே ஆனால், ஃபர்ஸ்ட் -4 அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அடுத்தது 4 அப்படின்றது கேரி பண்ணுவாரு. அடுத்தது வந்து -2 அப்படின்றது கேரி பண்ணுவாரு. ஓகேவா? பட் ஆனா இந்த வேல்யூ வந்து ஆக மொத்தத்துல எவ்வளவுன்னு சொல்லலாம்னா, -4 +4 அண்ட் -2 அப்படின்றது சொல்லலாம். ஆக மொத்தத்துல உனக்கு -2ன்றத வந்து பாப் ஒட்டு மொத்தத்துல கேரி பண்ணியிருப்பாரு அப்படின்றத சொல்லலாம். பட் ஆனா இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவரு கிராஸ் பண்றப்பவே தான் சைமல்டேனியஸா அலைஸும் அவருடைய 2 பேரும் ஒரே டைம் லைன்ல இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவர் கிராஸ் பண்றப்பவே தான் அவரும் கிராஸ் பண்ணுவாரு. ஸோ இவர் விசிட் பண்ற நோடு அவரு விசிட் பண்றது சைமல்டேனியஸா இருந்துச்சுன்னா, பாதியாக கேஷ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனா அவர் டிராவல்ஸ் பண்ண பாத் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதே மாதிரி நமக்கு வந்து அலைஸும் நமக்கு வந்து டிராவல் பண்ணுவார். ஓகேவா? அலைஸ் வந்து எங்க இருந்து டிராவல் பண்ணுவாருன்னா, அலைஸ் வந்து அவருக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ அவருடைய டைம் வந்து 0வா இருக்கிறப்போ அவர் எங்க இருப்பாருன்னா, 0th நோட்ல சாரி, ஆமா 0th நோட்ல இருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த 0th நோடோட வேல்யூ வந்து -2. ஓகேவா? அடுத்தது அலைஸ் வந்து டைம் வந்து 1ஆ இருக்கிற பட் 1ஆக இருக்கும் பொழுது அவர் எந்த நோடில் இருப்பாரு ஆனால், ஃபர்ஸ்ட் நோட்ல இருப்பாரு. ஓகேவா? அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் வந்து 4. அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தோமேயானால், அடுத்தது டைம் வந்து 2ஆக இருக்கிறப்போ அவர் எந்த நோட்ல இருப்பாருன்னா 2 அப்படின்ற லீஃப் நோட்ல இருக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பிரான்ச் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இது வந்து சொல்யூஷன் பெருசா போகும். இங்க நிறைய லீவ்ஸ் இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, இது ஒரு சாய்ஸ். ஓகேவா? இந்த பக்கம் பார்த்தது ஒரு சாய்ஸ். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஓகேவா, இங்க வந்து நான் ஒரு காலம் போடுறேன். சாரி, ஒரு மார்க் போடுறேன். ஸோ அப்படின்னா தான் இது ஒரு சாய்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது, இது ஒரு சாய்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வருது சாய்ஸ். ஓகே, ஒரு ட்ரீ பிரான்ச்சில் வருது. இன்னொரு சாய்ஸ் வந்து இந்த மாதிரி போகும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, உங்களுக்கு புரியும் நம்புறேன். அடுத்தது வந்து அவரு டைம் வந்து 2ஆக இருக்கும் பொழுது
அவரு 2 ரீச் பண்ணாம 3 அப்படின்றதையும் ரீச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 ரீச் பண்றதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 ஆக இருக்கும். இந்த 3 ரீச் பண்றதுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -4 ஆக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தோமேயானால், அடுத்தது டைம் வந்து இவர் வந்து 4 அப்படின்றது இருக்கிற பொழுது, சாரி டைம் வந்து 3, ஓகே 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 3 அப்படின்றது இருக்கும் பொழுது அவர் வந்து 4 என்னும் நோடை வந்து ரீச் ஆயிடுவாரு. அப்பொழுது அவருக்கு வந்து 6 அப்படின்ற வேல்யூன்றது இருக்கும். ஓகே, இப்படிதான் ஆக்சுவலி ஸ்பிளிட் ஆகி இருக்கும். இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை கம்பேர் பண்றப்போ எனக்கு பெஸ்ட் பாத் அப்படின்றது எனக்கு கிடைக்கணும். எதை பொறுத்துனா இது ரெண்டுத்தையும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாம வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணா அலைஸோடைய மேக்ஸிமம் நெட் இன்கம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாத்துல ஃபர்ஸ்ட் பாத் ஓகேவா? ஸோ அதாவது இந்த பாத் நம்ம பார்ப்போம். இந்த பாத் பார்ப்போம் அலைஸ்க்கு. பார்க்குறப்போ அலைஸ் வந்து டைம் 0ல வந்து -2 அப்படின்ற வேல்யூ இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல பாப் வந்து என்னது இன்க்ளூட் ஆகல. எதுல? அந்த டைம் 0ல வந்து அவர் 3ன்ற நோட்ல இருக்கிறாரு. ஸோ அதனால இவருக்கு பிரச்சனை இல்லை. இவர் அவருடைய வேல்யூவை எடுத்துப்பாரு. ஓகேவா? விசிட் ஆகல. ஸோ அடுத்ததாக டைம் 1 இருக்கிறப்போ இவர் வந்து 4th நோடுக்கு வராரு. ஓகேவா? யாரு? அலைஸ் வந்து சாரி டைம் 1 ஆக இருக்கிறப்போ அலைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு வராரு. 0ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வராரு. அப்போ பாப் வந்து என்ன பண்றாருன்னா டைம் 1 இருக்கிறப்போ 3ன்றதுல இருந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு வருவாரு. ஸோ அப்போ கண்டிப்பா வேல்யூ வந்து ஸ்பிட் ஆகும். ஸோ என்ன வேல்யூ இருக்கு அலைஸ்க்கு? அலைஸ்க்கும் 4 தான் இருக்கு, பாப்க்கும் 4 தான் இருக்கு. ஸோ அந்த 4 வந்து டிவைட் பண்ணும். ஓகேவா? 2ஆல டிவைட் ஆகணும். அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் இந்த 2ன்ற வேல்யூ இருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னா அலைஸ் வந்து இங்க அடுத்தது டைம் 2க்கு மூவ் ஆகுது. 2ன்ற டைம் இருக்கிறப்போ அவருக்கு வந்து எய்தர் இந்த பக்கம் போகலாம், இல்லைன்னா இந்த பக்கம் போகலாம். எந்த பக்கம் மேக்ஸிமம் அப்படின்றது ஸ்பிளிட் ஆகும்ல. ஸோ அதனால இந்த இடத்துல ரெண்டா நம்ம பிரிச்சுப்போம். எந்த வேல்யூ பெஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்றது சூஸ் பண்றதுக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து அவரு 2 அப்படின்றது சூஸ் பண்ணுவாரு. பட் இந்த பாத்துல வந்து இவர் வரமாட்டாரு. யாரு? பாப் வரமாட்டாரு. அதனால 2 சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோமே ஆனால் பாப் ஆல்ரெடி 3ன்ற நோட வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அப்போ இவர் கேரி பண்ணிருப்பாரு. பாபு வந்து எங்க இங்க 3ன்ற நோட வந்து விசிட் பண்ணிருக்காரா? ஸோ இந்த நோட வந்து விசிட் பண்ணிருக்காரு, கேரி பண்ணிருப்பாரு. ஸோ அதனால இங்க வந்து இந்த இடத்துல எந்த வேல்யூவும் இவருக்கு கிடைக்காது. அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் ஃபைனலாக அவர் வந்து லீஃப் நோட வந்து ரீச் பண்ணிடுவாரு. ஸோ லீஃப் நோட ரீச் பண்ண உடனே அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 6 ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக மொத்தத்துல இங்க நமக்கு டோட்டலா என்ன கிடைச்சிருக்குன்னா 2, இங்க வந்து இந்த இதுக்கான வேல்யூ 2 வரும். ஸோ 2 கேன்சல் ஆயிரும் அண்ட் இங்க 2ன்றது வரும். ஸோ அண்ட் அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 -2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். அது கூட இந்த 6 ஆட் பண்ணா நமக்கு 6ன்றது கிடைக்கும். ஃபைனலா என்ன நமக்கு ரிசல்ட் என்னன்னா மேக்ஸிமம் ஆஃப் 2,6 என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 6 தான் ரிசல்ட். ஸோ அதை தான் இங்க வந்து நமக்கு இங்க அவுட்புட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அப்ரோச் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அண்டர் கிராஃப் அப்படின்றதுனால நம்ம வந்து அட்ஜசன்சி லிஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அட்ஜசன்சி லிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஏடிஜி அப்படின்ற ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நோடுக்கும் நான் வந்து ஒரு அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் ஒவ்வொரு டைமும் மேனுவலாக கிரியேட் பண்ண முடியாததுனால நான் டிஃபால்ட் டிக்ட் அப்படின்ற அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு ஒவ்வொன்றுக்கும் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படின்றத நான் வந்து கிரியேட் பண்ணேன். டிஎஃப்ஏ யூஎல்டி டிஐசிடி. ஓகே, டிஃபால்ட் டிக்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறேன், டிக்ஷனரின்றதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னால் ஃபார் E1, E2 இன் எட்ஜஸ் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கப்பட்டுள்ள எட்ஜஸை வந்து அட்ஜசன்சி லிஸ்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஸோ ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ டாட் ஓகேவா லிஸ்ட்ன்றதுனால நான் அப்பன்றது யூஸ் பண்ணுறேன். இது E2. அதே மாதிரி இன்னொரு அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுனால E2வில் வந்து இதுக்கான கரஸ்பாண்டிங் எட்ஜ் வந்து E1 அப்படின்றத அப்பன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா பாபோடைய டிராவல்சல் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாபுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது, அலைஸ்க்கு சாய்ஸ். பட் பாபுக்கு வந்து ஒரே ஒரு பாத் தான் 0 வந்து ரீச் ஆகணும். ஸோ அந்த 0 அப்படின்ற நோடு ரீச் ஆகிறதுக்கு அவர் ஒவ்வொரு நோடுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்றத சேவ் பண்ணும். ஸோ அதனால பாப் லிஸ்ட் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து அவர் ஒவ்வொரு நோடுக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால பாப்க்கு வந்து அவருடைய டிராவல்சல் பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிஎஃப்எஸ் டிராவல்சல் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ நான் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு டிஎஃப்எஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தோமே ஆனால், பாப் அப்படின்ற அந்த நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவர் என்ன எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிறாரு. ஸோ ஸோ இனிஷியலா 0ன்ற டைம்ல இருப்பாரு. ஸோ அவரு ஒ நம்ம என்னன்னா, இந்த இடத்துல நம்ம விசிட்டட் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ அதனால நம்ம வந்து இங்க பேரண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக -1. ஸோ 0க்கு பேரண்ட் வந்து -1. ஸோ ஓகேவா? ஸோ அதனால இத வந்து நான் இங்க இப்படி போடுறேன் உங்களுக்கு புரியிறதுக்காக. சோர்ஸ் அப்படின்றது அடுத்தது வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ண போறோம். அடுத்ததாக பேரண்ட் என்பதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி நமக்கு டிஎஃப்எஸ் கால் ஆகுது. அதன் பிறகு ஸோ இதுல வந்து டிஎஃப்எஸ் பார்த்தோமே ஆனால், அதுல வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் அதன் பிறகு அதுல டைம் அப்படின்றது இருக்கும். அதன் பிறகு ப்ரீவியஸ் அப்படின்றது தான் இங்க பேரண்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக என்ன சொல்ல வரேன் ஆனால், இந்த டிஎஃப்எஸ் எது வரைக்கும் இயங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேஸ் கேஸ் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இஃப் என்ன பேஸ் கேஸ் அப்படின்றத பார்த்தோமேனால், எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நோடு டிராவர்ஸ் ஆகி கொண்டிருக்கும் இந்த நோடானது 0வ ரீச் ஆச்சுன்னா, அதோட முடிச்சுக்கணும். ஓகே. சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாத் தான் எனக்கு தேவை அப்படின்றத சொல்லணும். ஓகேவா? சோர்ஸ்ன்றது வந்து எனக்கு 0வாக இருந்தால், பாபோட லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன சொல்றது? ரிட்டர்ன் பண்ணணும் ட்ரூன்ட்டு. ஏன்னா, நமக்கு தேவையானது என்னன்னா, அந்த பாத்துல பாப் வந்து இப்போ என்ன சொல்றது? இந்த பாத்துல பாப் டிராவல் பண்றதுக்கு ஒவ்வொரு நோடுக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஸோ 3க்கு வந்து 0ன்ற டைம், 1க்கு 1ன்ற டைம், 0ன்ற நோட ரீச் பண்றதுக்கு 2ன்ற டைம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அப்படின்றத சொல்றதுக்காக, பாப் லிஸ்ட்ல வந்து அவரு இந்த சோர்ஸ் அப்படின்ற நோடுன்றத வந்து ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதன் பிறகு ஃபைனலா நான் வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்றத குடுத்துருவேன். ஓகேவா? அடுத்ததாக இதுதான் பேஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாரி நம்ம மத்த நோடுக்கும் சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன கண்டிஷன் எழுதுவோம்னா, இதுக்கு முன்னாடி டிஎஃப்எஸ் நம்ம ஜெனரலா எப்படி டிராவர்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம முதல்ல எழுதிருவோம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு நமக்கு அட்ஜசன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் மூலியமா நம்ம வந்து டிராவர்ஸ் பண்றோம். ஃபார் நெய்பர் இன் திஸ் அட்ஜசன்சி லிஸ்ட்ல ஓகேவா? அட்ஜசன்சி லிஸ்ட் ஆஃப் திஸ் சோர்ஸ் நோடு ஓகேவா? இந்த சோர்ஸ் நோடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நெய்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணி கொண்டு போறேன். ஸோ இது அப்படியே நான் நார்மலா விட்டுட்டேன்னா இது வந்து பிஎஃப்எஸ் ஆக போயிடும். ஸோ நான் வந்து ரிகர்சிவா கால் பண்ணாதான் எனக்கு டிஎஃப்எஸ் ஆக மாறும். ஸோ அதனால நான் ரிகர்சிவா கண்டிப்பா கால் பண்ணியே ஆகணும். ரிகர்சிவா கால் பண்றதுக்கு நம்ம அதுல என்னென்ன கொடுத்துருக்கோம்னா, சோர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஓகேவா? ஸோ இனிஷியலா சோர்ஸ்ன்றத கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ திரும்ப அதே சோர்ஸ் கொடுத்தோம்னா அடுத்து நம்மளால டிராவர்ஸ் பண்ண முடியாது, ஒரே இடத்துல நிற்கும். ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு அடுத்தது அதோட நெய்பர் அப்படின்றத கொடுப்போம். அடுத்து டைம்ன்றது வந்து அடுத்த டைம்ன்றது போகும். ஸோ ப்ரீவியஸ் அப்படின்றது என்னன்னா பேரண்ட் ஓகேவா? ஸோ இப்போ இந்த நெய்பருக்கான பேரண்ட் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ்ன்றவன் தான் பேரண்ட் ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் ரிகர்சிவா கால் பண்றேன். பட் ஆனா எனக்கு தேவையான பாத்துன்றது வந்து இங்க கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சப்போ எனக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கப்போ, ஸோ அந்த பாத் மட்டும் எடுத்துக்கிறனால எப்போ எனக்கு இந்த ட்ரூ அப்படின்ற கண்டிஷன் இந்த சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அந்த பாத் மட்டுமே எனக்கு வந்து ஸ்டோர் ஆகணும் என்பதற்காக நான் என்ன செய்றேன்னா, பாப் லிஸ்ட்ல வந்து இந்த சோர்ஸ்க்கு வந்து நான் டைம் அப்படின்றத வந்து சேவ் பண்றேன் ஓகேவா? ஸோ ஃபைனலி ஐ நீட் டூ ரிட்டர்ன் ட்ரூன்றத வந்து குடுத்துரும். ஓகே எனக்கு எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ட்ரூ அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்றத குடுத்துர்றேன் ஓகேவா? ஸோ அடுத்ததாக பார்த்தோமே ஆனால், இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா ஃபைனலா வந்து ஆ நான் ஃபால்ஸ் அப்படின்றத குடுத்துருவேன். இந்த ஃபார் லூப் எல்லாமே எண்ட் ஆன உடனே ஓகேவா? டன். அடுத்ததாக நமக்கு வந்து இப்போ பாபோடைய வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம அலைஸோடைய வேலைய பார்க்க போறோம். ஓகேவா? அலைஸ்க்கு தான் நம்ம வேல்யூவே ஆக்சுவலி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அலைஸோடைய டிராவர்சல் அண்ட் ஃபைண்டிங் மேக்ஸிமம் நெட் இன்கம் ஓகேவா? ஸோ அலைஸோடைய டிராவர்சல் அதுல இருந்து வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். எதை மேக்ஸிமம் இன்கம் அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போறோம். இதுல நம்ம என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போறோம்னா, இதுல வந்து பிஎஃப்எஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பா கடைசியில நம்ம வந்து பேஸ் கண்டிஷன் என்ன செட் பண்றதாக இருக்குமே ஆனால் லீஃப் நோடு டிராவர்ஸ் பண்ற வரைக்கும் அப்படின்ற பேஸ் கண்டிஷன் செட் பண்ண போறோம். ஸோ இங்க பிஎஃப்எஸ்ன்றதுனால நம்ம வந்து கியூ அப்படின்றது யூஸ் பண்ண போறோம். ஸோ ஓகே இப்போ கியூல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்யூ ஓகேவா? டிக்யூ ஆஃப் என்னென்ன வேல்யூ நம்ம ஆல்ரெடி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஒரு சோர்ஸ் நோட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக அந்த சோர்ஸ் நோட் எடுத்துக்கக்கூடிய டைம் அண்ட் அதற்கு இருக்கக்கூடிய பேரண்ட். பட் இங்க இன் அடிஷனா நமக்கு என்ன வரும்னா டோட்டல் காஸ்ட்ன்றது இவனுக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா? நம்ம பாபுக்கு விட்ட மாதிரி நம்ம இங்க விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலா நம்ம அதுல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ அவன் எவ்வளவு காஸ்ட் எடுத்துக்கிறான், எந்த அளவுக்கு சம் ப்ராஃபிட் பார்க்கறான் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா? ஸோ அதனால நம்ம அதையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்படின்றதுனால அவனுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளவு கிடைக்குது, ஸோ அதாவது மொத்த டோட்டல் ப்ராஃபிட் அவனுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து இங்க கணக்கெடுக்கணும்.
ஸோ அப்போ இந்த 4 வேல்யூன்றது கொடுக்கணும். ஓகேவா? ஸோ சோர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்? பாப் வந்து பார்த்தோமே ஆனால், சாரி அலைஸ் வந்து பார்த்தோமே ஆனால் 0ல இருந்து ஸோ ஆக்சுவலி இந்த டிக்யூ உள்ள நம்ம லிஸ்ட்டு தான் கொடுக்கணும். ஓகேவா? அந்த லிஸ்ட்டு உள்ள ஒரு டபுளாக கொடுத்தா தான் அது நம்ம பாப் பண்ணுறப்போ அந்த வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக அமௌண்ட் அப்படின்றது பார்த்தோமே ஆனால் 0th நோடுக்கான அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அலைஸ் வந்து 0th நோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேவா? அடுத்ததாக இங்கே பார்த்தோமே ஆனால் ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ட்ராவர்சல் பண்ணுவோம்? வைல் கியூ இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த கியூவை வந்து பாப் பண்ணி ஒரு வேல்யூக்கும் அசைன் பண்ணுறோம். ஓகேவா? என்ன வேல்யூக்குனா இந்த வேல்யூ அப்படியே தூக்கி இங்கே போடுங்க. ஓகேவா? ஓகே. இங்கே ஆக்சுவலி சோர்ஸுக்கு பதிலாக நான் நோடுன்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் புரியறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? ஓகேவா? டைமு பேரண்ட்டு அண்டு டோட்டல் ப்ராஃபிட்ன்றதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் ப்ராஃபிட் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து கியூ டாட்டு பாப் லெஃப்ட். ஓகேவா? பாப் லெஃப்ட்னா எனக்கு பாப் ஆகிடும். அண்ட் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இப்போ எனக்கு பாப் பண்ணிட்டு இஃப் ஓகேவா பேஸ் கண்டிஷன் நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா? இஃப் லென் ஆஃப் அட்ஜசன்சி ஆக்சுவலி இது இப்போதைக்கு வேணாம். நான் உங்களுக்கு வந்து எப்படி ட்ராவர்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேஸ் கண்டிஷனை வந்து செட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட் வென் வி ரீச் த லீஃப் நோட். ஓகேவா? ஸோ அடுத்து இது நம்ம எப்போ நம்ம கால்குலேட் பண்ணால் லீஃப் நோட வந்து ரீச் பண்ணுறப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல் எழுதிடுவோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் நெய்பர் ஓகே இப்போ நான் நெய்பர் வந்து ட்ராவர்சல் பண்ணிட்டு இங்கே எதுலேருந்து நம்ம நெய்பரை கண்டுபிடிப்போம்னா அட்ஜசன்சி லிஸ்ட் மூலியமாக கண்டுபிடிப்பேன். ஸோ இங்கே நான் சோர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நோடு. ஓகேவா? ஸோ ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வந்து இஃப் தட் நெய்பர் வந்து பேரண்டாக இருந்தால் ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஓகேவா? டிஎஃப்எஸ்லேயே நம்ம எழுதியிருப்போம். ஓகே நம்ம எழுதல போல. ஓகே. ஏன்னா இது இல்லை இந்த கண்டிஷன் இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக ரிகர்சிவாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே. இப்போ நெய்பர் வந்து இங்கே வந்து ப்ரீவியஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. நல்ல ப்ரீவியஸாக இருந்தால் கண்டினியூ, அதை கணக்கெடுத்துக்காத விட்டுரு. அதை தவிர எனக்கு வந்து அந்த பேரண்டாக இப்போ வரக்கூடிய நெய்பர் வந்து பேரண்டாக இருந்தால் கண்டினியூ பண்ணு, இதுக்கப்புறம் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணாத என்று சொல்கிறேன். ஏன்னா திடீர்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணுச்சுன்னா திரும்ப இந்த அட்ஜசன்சி லிஸ்ட் மூலயமா, ஏன்னா இது அன்டைரக்டடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், இதில் விசிட்டட் அந்த மாதிரி செட் பண்ணல, திரும்ப போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கண்டிஷன் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நெய்பர் வந்து பேரண்டாக இருந்தால் நம்ம வந்து கண்டினியூ அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் இப்போ நெய்பருடைய ப்ராஃபிட் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெய்பருடைய ப்ராஃபிட் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். நெய்பருடைய ப்ராஃபிட் அப்படின்றது எது மூலயமா கண்டுபிடிக்க முடியும்னா அமௌண்ட் ஆஃப் தட் நெய்பர் நோட வந்து நம்ம பாஸ் பண்ணோம்னா அந்த நெய்பருக்கான கரஸ்பாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த ப்ராஃபிட்டை எப்படி பிரிக்கணும் அலைஸ்க்கு? ஓகேவா? அலைஸ் அப்படின்றவனுக்கு எப்படி அந்த ப்ராஃபிட்டை பிரிக்கணும் அப்படின்றத பார்த்தோமே ஆனால் நெய்பரை வந்து ஓகேவா இந்த நெய்பர் வந்து பாபோடைய லிஸ்ட்ல இருந்தால் ஓகேவா, இந்த பாபோடைய லிஸ்ட்ல இல்லைன்னா அதாவது பாபோடைய லிஸ்ட்ல எப்படி இருக்கும்னா பாப் வந்து அந்த நெய்பரை விசிட் பண்ணியிருந்தா இருக்கும். இன்கேஸ் அந்த பாப் வந்து அந்த ஒரு நெய்பரை விசிட்டே பண்ணலன்னா இந்த ஒட்டுமொத்த காசும் யாருக்கு போகும்? பாபுக்கு போகும். ஸோ அதனால நான் நெய்பருடைய ப்ராஃபிட் வந்து இப்போதைக்கு இந்த வேரியபிளை ஃபுல்லாக வச்சிருக்கேன். ஸோ பட் இங்கே ஸ்பிளிட்டா ஆகுமா இல்லை அந்த வேல்யூ எடுக்கவே கூடாதா அப்படின்றதுக்காக கண்டிஷனை நான் எழுதணும். ஓகேவா? அந்த கண்டிஷன் எழுதுறதுக்காக இஃப் தட் நெய்பர் வந்து ஓகேவா? ஸோ இஃப் தட் டைம் வந்து +1, ஏன்னா ஆல்ரெடி நான் இங்கே எடுத்த டைம்ன்றது இந்த நோடுக்கான கரஸ்பாண்டிங் டைம். ஓகேவா? இப்போ நான் எடுக்க போகிற டைம்ன்றது வந்து யாருக்கான டைமு? அடுத்த நெய்பருக்கான டைம்ன்றதுனால டைம் +1ன்றதை போடுவேன். அந்த டைம் வந்து எதுக்கு விட அதிகமாக வேண்டுமே ஆனால் பாபோடைய லிஸ்ட் ஓகேவா? பாபோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நெய்பரோட டைம் விட அதிகமாக இருந்தால் பாப் ஆல்ரெடி வந்துட்டான், அவன் எடுத்துக்கிட்டான் என்று அர்த்தம். அதனால நான் வந்து இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. நெய்பர் ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா? நெய்பர் ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இல்லை எனக்கு வந்து இந்த டைம் வந்து பாபோடைய டைமுக்கு ஈக்குவலாக இருக்கு, பாப் லிஸ்டோடைய நெய்பருடைய டைமுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கு அப்படின்றத பார்த்தோமே ஆனால் ப்ராஃபிட் வந்து எனக்கு பாதியாக பிரியும். ஓகேவா? ஈக்குவல் டு நெய்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை 2. ஓகேவா? புரியும் நம்புறேன். அண்ட் அடுத்ததாக என்ன பண்ண போறோம்னா ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிரிப்போம். பிரிச்சுட்டு நம்ம வந்து கியூவில் வந்து ஃபைனலாக அப்பன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கியூவில் நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே
நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுவோம். q டாட் அப்பெண்ட் ஆஃப் என்ன நம்ம வேல்யூ கொடுத்தோம், நோடு கொடுத்தோம். ஓகேவா? பட் ஆனால் இங்கே நம்ம நோட் கொடுக்கக்கூடாது. அடுத்ததாக நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணுன்றதுனால நெய்பர்ன்றது கொடுப்போம். அந்த நெய்பருடைய ஆல்ரெடி டைம் கொடுத்துருந்தோம். நெய்பருடைய கரஸ்பாண்டிங் டைம் வந்து அடுத்த டைம்ன்றதுனால டைம் ப்ளஸ் 1 கொடுக்குறோம். பேரண்ட்ன்றது யாருன்னா இங்கே எவன் நோடா இருக்கானோ அவன் தான் வந்து இந்த நெய்பருக்கான பேரண்டாக இருப்பான் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம நோடுன்றதை கொடுப்போம். அடுத்ததாக இங்க நெய்பருடைய ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து, ஏன்னா ஒவ்வொரு இந்த நோட்ல இருந்து இந்த நோடு நம்ம மூவ் பண்றப்போ இந்த நோட்ல இருக்க வேல்யூ வந்து பாப் விசிட் பண்ணானா பாதியா எடுத்துக்கணும். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தானா எடுத்துக்கவே கூடாது. இப்பதான் பாப் நம்ம விசிட் பண்றப்பதான் வராங்கன்னா அதை பாதியா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி செக் பண்ணிட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். எது கூடனா நாம இங்க அப்டெயின் பண்ண ப்ராஃபிட்டோட. ஓகேவா? ப்ராஃபிட்டோட அந்த நெய்பர் ப்ராஃபிட்டை வந்து ஆட் பண்றோம். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம் ரிசல்ட் அப்படின்றது ஒன்று. ஸோ இங்கே ஆக்சுவலி கேட்பீங்க, ரிசல்ட்டே நீங்கள் போடலை, எப்போ ரிசல்ட் எழுதுவன்ட்டு. ஸோ இப்போ அதுக்கு தான் நான் வரேன். ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோட் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்க சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி வச்சுனா நம்மளால பாசிட்டிவ்ல ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை இங்கே தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே தான் கண்டிஷன் என்னன்னா அலைஸ் வந்து எப்போ எண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேஸ் கண்டிஷன் என்னன்னா அவன் லீஃப் எண்ட் பண்றப்ப தான். ஸோ லீஃபுக்கு என்ன கண்டிஷன்னா நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ இப்போ பாத்தீங்கன்னா இங்க 2 லீஃப் இருக்கு. இந்த லீஃபுக்கு என்ன கண்டிஷன்னா இந்த 2க்கான அட்ஜசன்சி லிஸ்ட் வந்து இந்த 1 மட்டும் தான் இருக்கும். பட் அதே மாதிரி இங்க 4க்கான அட்ஜசன்சி லிஸ்ட் இங்க 3 மட்டும் தான் இருக்கும். அப்போ எதுக்கு அட்ஜசன்சி லிஸ்டோட லென்த் வந்து 1 இருக்கோ அண்ட் அது வந்து 0வாக மட்டும் கூடாது. ஸோ இப்போ அவங்க வந்து சம்டைம்ஸ் கொடுப்பாங்க நமக்கு வந்து லிஸ்டோட லென்த் வந்து லிஸ்ட் வந்து, அதாவது அவங்க கொடுப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீலே வந்து 0 அப்படின்றது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எதுவுமே பக்கத்துல இருக்காது. 0ன்றது வந்து ரூட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமே தவிர அதை வந்து நம்ம லீஃபாக கன்சிடர் பண்ணிக்கூடாது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பேஸ் கண்டிஷன் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஏன்னா இங்க பேஸ் கண்டிஷன் கொடுக்க போறோமே ஆனால் இஃப், ஓகேவா, இஃப் லென் ஆஃப் adjacency of that particular node வந்து adjacency list of that particular node வந்து equal to 1 ஆக இருந்தால் அண்ட் அந்த நோடு வந்து 0வாக இல்லை, ரூட் நோடாக இல்லையே ஆனால் நான் வந்து ரிசல்ட்டை வந்து மேக்ஸிமைஸ் செய்கிறேன். ஓகேவா? மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் கமா, புரியும் நம்புறேன், மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் கமா எந்த வேல்யூனா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஃபர்ஸ்ட் அட்ஜசன்சி லிஸ்ட் கண்டுபிடிப்போம். அடுத்தது டிஎஃப்எஸ் அப்ளை பண்ணுறோம் பாப்க்காக. பாப்க்கு டிஎஃப்எஸ் அப்ளை பண்ணிட்டு அலைஸோட ட்ராவர்சல் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் ஃபைனலாக ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ சப்மிட் பண்ணி பார்க்குறேன். சப்மிட் ஆயிடுச்சு. Okay, so see you guys in more such LeetCode videos. Until then, bye.